கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நாசிக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது நீங்கள் முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் இங்கே அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்காது, எந்த வேதனையும் உங்களை அசைக்காது, எந்த போராட்டமும் உங்களை அசைக்காது. காரணம், நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் கண்ணு முன்னால் எப்போதும் கர்த்தர் இருக்கணும். என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். தாவீது எவ்வளோ அருமையாக சொல்கிறார் தெரியுமா? தாவீது வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கை. ஏன் அவர் ஜெயத்தை ஏறெடுத்தார்னா, அவர் சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னாடி வச்சிருக்கிறேன். வேலைக்கு போனாலும் முன்னாடி, சாப்பிட்டாலும் முன்னாடி, நடந்தாலும் முன்னாடி, ஓடினாலும் முன்னாடி, எந்த படிப்பு காரியத்தில் முன்னாடி, எல்லா காரியத்திலுமே நீங்கள் அவர் முன்னால் வச்சிருங்களேன். உங்களை யார் நிந்தனைக்கு உட்படுத்த நினைத்தாலும், யார் உங்களை அவமானப்படுத்த நினைத்தாலும் முடியாது. ஏன்னா அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எங்கே சொல்லுங்க பார்ப்போம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனால் என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்படின்னு தம்பா பேசி பாருங்க, தைரியமாக பேசி பாருங்க. உங்களை யார் ஆட்ட நினைச்சாலும், உங்களை யார் அசைக்க நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாத. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய கரிச்சியவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, மே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், நட்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயரையுமே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரையுமே துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தகப்பனே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன் வல்லமை கொடுக்கிற நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா.